சுவாமி நல்லா பிடிச்சிருக்கு சுவாமி என்று இவர்கள் இருவருக்கு காதல் ஏற்படுகிறது. சரி சுவாமி, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சேன். இந்த கோவிலுக்கு தினந்தோறும் நீங்கள் தான் வருவீங்களா சுவாமி? பொறுப்பு மாதிரி இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாலே, எப்படி எங்க அம்மாவோட பையன் தான் இந்த பூஜை பண்ண வருவான் அப்படி சொன்னாங்க. அப்ப நாட்டியாடும் நீதான் வருவியா? தினந்தோறும் நான் தான் சுவாமி இந்த கோயில்ல என்று சரிதான் இருவருக்கு காதல் ஏற்பட காதல் ஒரு நாள் அம்மா கோவிலில் நாட்டி முடிந்து சரி பூஜை முடிந்து அதாவது லட்சுமியான ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார். சரி சரி தீபத்தை கொண்டு வந்தார் வேதியன். அம்மா எல்லோரும் தொட்டு நமஸ்காரம் செய்தார். லட்சுமி இடத்தில் அவர்கள் சென்று விட்டார்கள். ஆமா கடைசி ஓரத்தில் அமர்ந்திருந்த பாத்தீங்களா லட்சுமி? லட்சுமி ஆமா ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவள் கற்பகத்தில் தொடுவதற்காக வருகின்ற பொழுது நினைக்கிறாள் வேதியன். என்ன நினைக்கிறார்? என்னடா இது தங்க சிலை போல இருக்கிறாரே, இதுவரைக்கும் அழகா இல்லையாவா? அதாவது இந்த லட்சுமியானவள் ஒரு கோவில் ஆடமாட்டாள். இந்த கோவில் நாளை மறு கோவில் அடுத்த கோவில் போயிட்டே இருப்பா. ஊரூரா போவா. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பிராமணன் இருப்பா. ஊர்ல போவா. ஆமா, அதாவது ஒவ்வொரு பிராமணன் இருக்கும்போது ஒவ்வொரு பிராமணன் பாப்பா, எல்லாமே ரசிப்பான். அடுத்த பிராமணன் இவரை கொண்டு போறதுக்கு முன்னாடி நாம அடைந்தாக வேண்டும், நம்மளோட சொந்தமாக்க வேண்டும் என்று தீபத்தை கீழே போட்டான். அப்படி பற்றி கீழே விழுந்தார். மடியை கொண்டு தாங்கி விடுகிறாள். பாவம் இல்லை. ஐயோ, ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று தோளோடு அழைத்து வருகிறாள். மனதில் எண்ணி ராசிமகள் அருகில் வந்தார். ராசிமகள் அருகில் வந்தார். திரும்பியவள் மனதில் எண்ணி திரும்பியவள் மனதில் எண்ணி திரும்பியவள் மனதில் எண்ணி ராசிமகள் அருகில் வந்தார். ராசிமகள் அருகில் வந்தார். மொழி பலதும் பேசி அவளோடு உறவாடி இருந்து லட்சுமியார் மலையில் வந்தாள். அவள் வீட்டில் வர கண்டாளே ஆசியோட அப்படி மார்போடு அழைத்து அப்படி வந்து கொண்டிருக்கிறாள் லட்சுமி. இந்த தூரத்தை பார்க்கிறா தாய்க்கிழமையாகி சிவகாமி. இதை பார்க்கிறாள் நினைக்கிறாள். ஆஹா, யாரு இது? வேதியர் போது தனியாக போனாலே, அதான நம்ம மக வரும்போது ஒரு ஆடவனோடு வர்றாங்க. யாரையும் தோல்ல போட்டு வராங்க, வேதியனாக தான் இருக்கணும். அதாவது பார்த்தும் மாறா முகமாக வீட்டுக்குள்ளே இருந்தாள். மகள் குடிச்சாலும் இருந்தாள். ஆமா, லட்சுமியானவள் லட்சுமி அம்மா ஆட்டுக்கு வந்துட்டு அம்மா சாமி வந்தாச்சுமா. அடைய சாமி 4 மணிக்குள்ள அடி வரும். ஏன் அம்மா? என்ன நம்ம வீட்டுக்கு சாமி வந்திருக்குமா? எந்த சாமி? கோயில பூஜை பண்ண பூசாரி வந்திருக்காருமா. பூசாரி சாமியா? அத அறிவி விட்டவள அவரை வெளியே வச்சு பேசக்கூடாது. ஏமா? அவர்களுக்கு கடவுள் மாதிரி. அப்படியா? அவரோட வீட்டுக்குள்ள அழைச்சி வச்சு பெட்ரூம் இருக்கின்ற சொல்லிக்கிட்டு அடியே படுக்கிறதே அவர் அமர வீடி பாரு. என்ன சிவகாமி சொல்லுகிறாள் லட்சுமி? என்னம்மா? அவருடைய பக்குவமா பேசி சரி அம்மா சொல்லிவிட்டு சரிதான் நினைக்கிறாள். சிவகாமியானவள் நினைக்கிறாள் வேதியனோ அழகுடையவன், அறிவுடையவன், காசு உள்ளவன், பணம் படைத்தவன். ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மலரில் தேன் இருக்கு வரைக்கும் தான். ஆமா, அந்த மலர்ல தேன் சுத்தி சுத்தி வரும், வண்டியில் சுத்தி வரும். அந்த மலர்ல தேன் இல்லைன்னா
அது ஈ அங்க வராது. இன்னொரு மலரை அழகு தேடி நம்ம மகளுக்கு அழகு இருக்கு வரதான் வரதான். ஒரு ஆம்பளை சுத்தி வருவான். இன்னைக்கு சின்ன பிள்ளை பார்க்க அழகு இருக்கு, கலர் இருக்கு, ஆள் வேற பார்க்க ஒல்லியா இருக்க சிம்ரன் மாதிரி. இந்த அழகை பார்த்து வேதியன் சுற்றி வருகின்றான். இவனுடைய அழகை குறைந்து விடுவது சொன்னால் நாளைக்கு வேறு ஒருவனை தேடி சென்று விடுவார். அப்படி என்று சொல்லி இதை என்னையா செய்கிறாள்? மலரில் தேன் இருக்கு வரைதான் சுத்தி சுத்தி வரும். ஆமா, மலர்ல தேன் போட்டுன்னா ஈயும் போயிடும். அழகு இருக்கு வரைக்கும் தான் அப்படி இவன் நினைப்பான். ஆமா, ஆனால் சரி, இவனை கைவசப்படுத்த வேண்டும் என்று அவள் என்ன செய்கிறாள்? என்ன மருந்தியை சேகரிக்க தெரியுமா? என்ன மருந்துகளை சேகரிக்கிறாள்? மருந்திடவே வேணும் என்று மருந்திடவே வேணும் என்று மருந்திடவே வேணும் என்று வேணும் என்று அருவி பலதோ தேடுவாராய் தேடுவாராய் மறந்திடவே வேண்டுமென்று மறந்திடவே வேண்டுமென்று மறந்திடவே வேண்டுமென்று ஆடிபத்தி பின்படவி பீடிபத்தி கருங்காக பித்துடனே பித்தாண்டல்கள் பாடுபட்டு மருந்தையெல்லாம் பாடிபட்டு மருந்தையெல்லாம் பாடிபட்டு மருந்தையெல்லாம் ஆக்கிலையில் ஊட்டினாளே ஊட்டினாளே மருந்து கொடுக்க வேண்டும். சரி என்று என்ன மருந்து சேகரிக்க பாரு. எப்படிப்பட்ட மருந்துகளை சேகரிக்கிறாள்? ஆடை ஒட்டி அப்படி பின்பிடவி சரி, அதே மாதிரி சேலை ஒட்டி சரி, ஆந்த பித்து கூவப்பித்தெல்லாம் எடுத்து வேலிலிட்டு உணர்த்தினால் வேகம் கொண்டுவிடும். அப்படி வெத்தலை பாக்கோடு சேர்த்து வைத்திருக்கிறாள். அப்படி வைத்து லட்சுமி சொல்றாள். லட்சுமி, ஆமா, வேதி என்னாச்சுமா? என்ன வந்தாரா? இன்னைக்கு வருவாருமா? அவரு பூசை முடிச்சுட்டு வருவாருமா? நம்ம இன்னும் வரல. 4 மணிக்கு தான் பூசை முடியும். வந்ததும் பாருமா, இந்த ஒரு டம்ளர் பால் கொடு. அம்மா அவருக்கு போதாதம்மா சொல்லிட்டு போனாரோ? 4 மணி தான் பூஜை முடியும் சொன்னாருமா? ஆமாம்மா, நேரத்துக்கு சொல்லிட்டு போனாருமா. அப்படியா? நான் 4:30க்கு வந்துருவாருமா அவரு. இல்ல, இது சரியான இன்னொரு இடத்துலயும் நடக்கணும். சரிம்மா, பாரு, வேதி வந்ததும் ஒரு டம்ளர் பால் கொடு. சரியம்மா. இல்லம்மா, சரி. அது மட்டுமல்ல, என்ன செய்யணும்? இந்த வெத்தலை பாக்கு கொடு. சரியம்மா என்று சொல்லிவிட்டு சரி லட்சுமி அனுப்பிவிட்டு சிவகாமி வெளியே வாராம். வீட்டுக்கு இருந்த பத்தில ஓடி வர்றான் வேதியை. லட்சுமி, லட்சுமி, என்ன சாமி? வாங்க வாங்க சாமி, வாங்க. எப்படிமா இருக்கிறா? நல்லா இருக்கும் சாமி. எப்படி? நல்லா இருக்கும் சாமி. ஆமா, கையில என்ன வச்சுக்கிற? கையில தானே சாமி. ஏன் சாமி உங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகிட்டு இன்னைக்கு? இல்ல, அதாவது இன்னைக்கு சிவனுக்கு ஜலதோஷம், பிரதோஷம் ஆகையினால ஏகப்பட்ட கூட்டம் வந்திருந்தா பூஜைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டு, அதனால கொஞ்சம் நேரம் அப்படின்னு நல்ல சில்றன்னு சொல்லுங்க. ஓகே, என்ன இருக்குது? பால் இருக்கு சுவாமி. பாலா? பால் குடிங்க. அப்படியா? நீங்க சாமி வாங்கினா அப்படி குடிக்கிறான். ஆமா, குடித்த பிறகு தாம்பூலத்தை கொடுத்தாள். சரிதான். சாப்பிட்டா வேதியை. ஆமையா, விஷம் தலைக்கேறி. சரி, அம்மையப்பர் தேடி வைத்த பொருளெல்லாம் கொண்டு கொடுக்கிறார். ஆமா, கொடுக்க கொடுக்க குறைகிறது. சரி, ஒரு நாள் சிவகாமி வெளியூருக்கு நாட்டிற்கு போயிட்டார். சரிதான். அப்போ லட்சுமியான நாட்டிற்கு போக, ஆமா, வேலி வருகிறார். சரிதான். லட்சுமி, லட்சுமி, அத்த யாரு? அத்த நான் மருமகன் வந்திருக்கேன். யாருங்க? வேதியன், வேதியன், வேலவன். வேதியனா? நேரத்துக்கு வந்தோம்ல? ஆமா, அந்த வேலவன். உன் கையில காசு இருக்குதா?
அத்தை ஏய் காசு என் அறிவு கிட்ட பையன் எதுக்கு யாரோட கேட்டா தெரியும் அப்ப மாமியார் உள்ளவாங்கள நானே கிட்ட பையன் யாரு கேட்கிறேன் இன்னைக்கு என் காலேஜ் வீட்டுல ஒரு பொம்பளை இருந்தா நான் 10 முறை பார்த்து நிக்கிறேன் பாரு என் வீட்டுல வாழக்கூடிய பிள்ளை இருக்கு சரி அதனால இன்னைக்கு வந்தது போட்டு சரி இந்த பாரு என்ன நீ வேதியா இல்ல. உன் கையில காசு இல்ல இல்ல பணம் இல்ல இல்ல செத்தவனை வேதியனை திண்ணை விட்டு எழுதினடா எழுத்திரியும் என முறைத்தேன் செத்தவனை வீதியை திண்ணை விட்டு இறங்கும் இந்த வார்த்தையை கேட்டோம்னா நாய்கள் காத்திருக்காது போ ஐயோ போகின்ற வார்த்தை காதை கேட்டான் சரி இனி இங்க இருக்கக்கூடாது மனசுக்குள்ள யோசிக்கிறான் இது கால் போன போக்கிலே நடந்தான் அதாவது நடந்து 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 முக்காட்டுக்கு வருகிறான் சரி முக்காட்டில் ஒரு கள்ளி மர கூட்டத்தை பார்த்தான் சாமி அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து நினைக்கிறான் என்ன நினைக்கிறான் அம்மையப்பல் தேடுமோதல் அக்கறையோ தோற்றேனே வாயுடமே அல்லாதே உறவே காணே வாயுடமே அல்லாதே வாயுடமே அல்லாதே உறவே காணே வாயுரவே அல்லாதே வாயுரவே அல்லாதே உறவை காணவில்லை வாயுரவே அல்லாதே உறவே காணே தாய்க்கிழமை சொல்ல மாட்டேன் தாய்க்கிழமை சொல்ல மாட்டேன் சொன்னாரே ஒடிவோடி சொல்லி அந்த ஆண்டவன் இறைவன் தாய் தகப்பன் தேடி வைத்த பண்புறங்களுடைய ஆமா. காசி கையில கொடுத்தேனே அதாவது கொடுத்து பொருள் கொடுத்து சரி மாட மாளிகை கொடுத்து கோட கோபுரங்கள் கொடுத்து வாயு உறவு கண்டிருக்கிறேன் கை உறவு காணவில்லை இதுவரை கை உறவில்லையே இல்லையே என்று மனசுக்குள்ள நினைக்கிறான் என்ன யோசிக்கிறான் என்னை பார்த்து சுவாமியின் கையெடுத்து கும்பிடக்கூடியவா கேட்டா பார்த்து ஒரு வார்த்தை என்ன கேட்டா செத்தவனை வேதியை விட்டு இழந்துறேன் ஒரு வேதியர் குலத்தை பிறந்து விட்டு போய் முடிவது தாசியிடத்தில் வார்த்தை சொல்ல வேண்டுமா நான் பிறந்த பிறப்பு என்ன என்ன நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன என்ன பிராமண குடும்பத்திலே பிறந்து பிராமணனாக வளர்ந்து ஆமா கோவிலை பூஜை பண்ணக்கூடிய என்னை ஆமா செத்தவனே வீதி சின்ன விட்டு எழுமன்னு சொன்னாரு சொல்லிட்டானே இதுக்கெல்லாம் காரணம் ஒரு காதல் தானே காதல் தானே அடுத்த பெண்ணோட காதல் கொண்டதுனால தானே இந்த வார்த்தை பேசிவிட்டார் நமக்கு இது ஆகாது என்று சொல்லி சொல்லி
தனக்குள்ளே பேசிட்டு இருந்தானே சரிதான். அப்படியே கல்லடி மட்டும் தூக்கம் வந்து தூங்குறான். இப்படி நாட்டியமரம் சென்றாரே சரி. சிவகாமி மகள் ஆமா. லட்சுமி அளவு அண்ணன் சொல்றா. என்ன சொல்ற? அண்ணா தங்கச்சி, அண்ணா தங்கச்சி நாட்டியம் தான் முடிஞ்சு இனி ஊதிய காசு தான் வாங்கணும். ஆமா. பாருங்கண்ணா, என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரே எண்ணம். சரி. சொல்லதுக்கு முடியல. சும்மா சொல்லுமா? பாருங்கண்ணா தங்கச்சி, அதாவது நம்ம எங்க நாட்டியத்துக்கு போனாலும் முன் வரிசையில் வந்திருந்து அதுக்கே இருப்பாரு. யாரு? வேறவர், வேதியரு. ஆமா. இன்னைக்கு வரவே இல்லைன்னா தங்கச்சி பாரு, என்ன நான் வீட்டுக்கு போட்டுமா? தங்கச்சி நீ முன்னாடி போ, அன்னை பின்னாடி வாரேன். ஆகிட்டு வேண்டி. சரி. லட்சுமியானவள் வீட்டுக்கு வருகிறாள். அதானே தன் தாயிடத்து கேட்கிறாய், மா வந்தார வரவில்லையோ வரவில்லையோ அம்மா ஆட்ட முடிச்சாடி வேதி வந்தாரா? வெள்ளி முடிச்சு அம்மா வேதிய வந்தாரா? வேதியரா வந்தாண்டி வந்தா வரும்போது வந்தா. ஏன் அப்படி பேசுறீங்க? கையில காசு பணம் ஒண்ணு இல்லாம வந்தா. பாட்டுன்னு சொன்னா. ஆட்டுக்கு போறீங்கன்னு சொன்னேன். சரி அம்மா. வாசல்ல உட்கார்ந்து உறங்கினாண்டி. அந்த வார கொண்டு அடிச்சு வத்தி விட்டேன். ஆமா. எந்த பக்கம் போறாங்கம்மா? அவன் கிழக்க பார்க்க போறாண்டி. அம்மா என்ன எனக்கு அறிவு இருக்குதா அம்மா? அறிவு ஏண்டி? பாரு, என்ன நான் வேதர் இல்லாமல் வர மாட்டேன். லட்சுமி கால் போன போக்கில் நடந்தது மூட்டில் வந்து கண்டாய். சரிதான். அந்த நேரத்திலே வேதரி பாது சொல்கிறாய். அத்தா லட்சுமி, அத்தா எங்கு வந்தாய்? இக்கநாடி தனிமை வரே உமக்கு மொழிதானே வேதியனோ வேதியனோ. லட்சுமி, அதான் எங்கு வந்தாய்? இல்லத்தான். எதற்காக வந்தாய்? அதாவது என்ன? நான் உங்களை பார்க்க எங்கெல்லாம் தேடும் தெரியுமா? எங்கெல்லாம்? பாருங்கத்தான். என்ன? அதாவது முக்காடு வேதிகளே. சரி. அங்க எங்கெல்லாம் சுத்தி தெரியுமா? செக்காடு வீதி, தெருக்கு தெருக்கு தூரமாக தேடி கடைசி நான் இங்க வந்தேன். லட்சுமி, நீங்க இந்த பாம்புகள் ஓடக்கூடிய காட்டுக்குள்ள சரி தூங்குறீங்க. எப்படி கத்தான்? லட்சுமி, உன்னுடைய தாயானவள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டா இதெல்லாம் பேசுகிறாய்? என்ன? தாயானவள் வயதான காலம். சரி. உங்க அம்மா ஒரு வார்த்தை பேசுற பொறுத்து இல்ல லட்சுமி. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைங்க சொல்லுவாங்க. அப்படி இருந்திருந்தா உங்க தேடி வந்திருப்பா. அதாவது இன்னைக்கு உங்க தாய் சொன்ன வார்த்தையை நாளைக்கு நீ சொல்ல மாட்டாங்க. என்னடி விஷயம்? நீ வேதியரி என்ன? நான் வந்தாலும் வந்தாலும் உங்களோடு 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 சக்தி காது உங்களோடு இருந்தாலோ
மாட்டேன்